கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மேன் ஆட்டோ பவர் லிமிடெட் பிளான் 5 இயர் வாரண்டி டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து 10 இயர் வாரண்டி கொடுக்குறோம். இது வந்து 5 kVA 48, இது வந்து 3 kVA 24. இதுதான் நான் சொன்ன 5 இயர் வாரண்டி கொடுக்குற இன்வெர்டர். இது எல்லாமே 10 இயர் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஆன் கிரிட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது யூஸ்வலாக வந்து டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் ரெண்டுத்துக்குமே பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சிலே 20 கிலோவாட்டு 30 கிலோவாட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டி வர இன்வெர்டர்ஸ் இது. இப்போ உங்களுக்கு வந்து டாப் ஒன்ல 635 கொடுக்குறோம் வாட்ஸில். 730 வாட் பிக். இது வந்து பார்த்தீங்கன்னா G12 செல்ஸ் யூஸ் பண்ணோம். 210 இட் இஸ் தி பிக்கஸ்ட் செல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து இவி சார்ஜர் இருக்குது. இவி சார்ஜர் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஸ்லோ சார்ஜர், ஒன்று ஃபாஸ்ட் சார்ஜர். பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் சென்னை ட்ரேட் சென்டர். இங்கே வந்து RenewX நடந்துருக்கு, அதாவது சோலார் எக்ஸ்போ தான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா சம்மர் ஆரம்பித்ததுனால எல்லாருமே வந்து சோலார் போடணும்னு விரும்புவோம். பேனல் என்னென்ன பேனல் எல்லா பிராண்டும் இருக்குது. இது மாதிரி நிறையா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வணக்கம், என் பேர் பரமேஸ்வர். நான் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மேன் ஆட்டோ பவர் லிமிடெட். ஈஸ்ட்மேன் பேட்டரிஸ், ஆடோ, ஈஸ்ட்மேன் தான் நம்ம மெயின் பிராண்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர்ஸ் இருக்குது, ஆன் கிரிட் இன்வெர்ட்டர்ஸ் இருக்குது, ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்ஸும் இருக்குது. இப்போது ஆன் கிரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட்லேருந்து 110 கிலோவாட் வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்குது ஆன் கிரிட் இன்வெர்ட்டர்ஸ். ஆஃப் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா 500 VA லேருந்து 10 kVA வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர்ஸ் சொல்லுவாங்க. வித் பேட்டரி சொல்லுவாங்க ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர்ஸ்னால். ஆன் கிரிட் இன்வெர்ட்டர்ஸ்னால் வித்தவுட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் இருக்குது. ஆஃப் கிரிட்டோட ஆன் கிரிட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் மாதிரி, ரெண்டும் கலந்த ஒரு கலவை மாதிரி ஹைப்ரிட் இன்வெர்ட்டருங்கிறது. ஆஃப் கிரிட் அண்ட் ஆன் கிரிட்டோட கலவை ஹைப்ரிட். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கிலோவாட், 5 கிலோவாட், 10 கிலோவாட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு வாரண்டி. ஆன் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 இயர் வாரண்டி, ஆன் சைட் சர்வீஸ் இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ டீலர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும். ஆஃப் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் வாரண்டி. எந்த கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் வந்து 5 இயர் வாரண்டி வந்து எந்த கம்பெனியுமே இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர். அதே மாதிரி பேட்டரி லெட் ஆசிட் பேட்டரியும் இருக்குது, லித்தியம் பேட்டரியும் இருக்குது. லெட் ஆசிட் பேட்டரி 3 இயர் வாரண்டி இருக்கிற பேட்டரி இருக்குது, ஃப்ளாட் 10 இயர் வாரண்டி இருக்கிற பேட்டரியும் இருக்குது. லித்தியம் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் வாரண்டி, 6000 சைக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக சொல்ல போனால். ஆனால் 5 இயர் வாரண்டி. அது கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மோனோஃபேஷியல் பேனல்ஸ் இருக்குது, பைஃபேஷியல் இருக்குது, டாப் கார்னர் இருக்குது. நமக்கு ஓன் மேக் மேனுஃபேக்சரிங் இருக்குது பேனலில். நமக்கு கிட்டத்தட்ட வந்து லெட் ஆசிட் எல்லாமே வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான். இப்போ லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்தாலும் சரி ஹிமாச்சல் பிரதேஷில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். லித்தியம் பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா மானேசரில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். கிரிட்டை வந்து ஹரியானாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓன் மேனுஃபேக்சரிங். நம்ம சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 25 வருஷமாக வந்து நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம். 2000லேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கம்பெனி சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும், எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் தெரியணுன்னா நான் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் சொல்கிறேன், 1800-419-8610. நான் ரிப்பீட் பண்ணுறேன், 1800-419-8610. இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ப்ராடக்ட் நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ், அதே மாதிரி ப்ராடக்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு ப்ரீஃபாக போகணும் சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.eapl.world.com www.eapl.world.com அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கம்பெனியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். ஷூர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி கம்பெனி வந்து இது வந்து 3 இயர் வாரண்டி. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து 5 இயர் வாரண்டி இன்வெர்ட்டர் ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜஸ்ட் நம்ம சர்ச் பண்ணோம்னா ஆஸ் ஆஃப் நவ் இந்தியா மார்க்கெட்டில் 3 இயர் வரைக்கும் தான் மேக்ஸிமம் வாரண்டி எல்லா கம்பெனியுமே கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் வாரண்டி வந்து கொடுக்குறோம். பிளான் 5 இயர் வாரண்டி. டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து 10 இயர் வாரண்டி கொடுக்குறோம். இது அதோட வேறொரு வேரியன்ட். இது வந்து ஹையர் வேரியன்ட். இது வந்து 5 kVA 48, இது வந்து 3 kVA 24. அதே மாதிரி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் வாரண்டி. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் வாரண்டியும் இருக்குது, 10 இயர் வாரண்டி இருக்கிற பேட்டரியும் இருக்குது. 60 months + 60 months. இதுதான் நான் சொன்ன 5 இயர் வாரண்டி கொடுக்குற இன்வெர்ட்டர். இது எல்லாமே நம்ம 3 இயர், நமக்கு 5 இயர் வாரண்டி இருக்க பேட்டரி இருக்குது. இது வந்து நம்ம ஆன் கிரிட் இன்வெர்ட்டர். ஆன் கிரிட் இது வந்து 50 கிலோவாட். இதுவே நமக்கு 110 கிலோவாட்டும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே 10 இயர் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். இது 50 கிலோவாட், 10 கிலோவாட், 5 கிலோவாட், 3 கிலோவாட். அது வந்து சிங்கிள் ஃபேஸு. இது வந்து 3 ஃபேஸு. இது மூணுமே வந்து 3 ஃபேஸு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி. நம்ம அப்போ பார்த்த பேட்டரியோட சின்ன வெர்ஷன். இது வந்து 36 months.
நான் சொன்ன மாதிரி 3 இயர் ப்ளஸ் 3 இயர் வாரண்டி. இதுதான் 110 கிலோவாட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு வந்து இந்த இன்வெர்ட்டர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுவும் பேட்டரி செக்மெண்ட். அது வந்து பேனல். இது வந்து நம்ம ஹைப்ரிட் இன்வெர்ட்டர். ஓகே. அப்போ சொன்ன மாதிரி ஆஃப் கிரிடுக்கும் ஆன் கிரிடுக்கும் ஆன ஒரு சாண்ட்விச், ரெண்டும் கலந்த ஒரு கலவை சொல்லுவோம்ல தமிழில் சொல்கிற மாதிரி. ஸோ ரெண்டும் கலந்த கலவை, அது வந்து ஹைப்ரிட் இன்வெர்ட்டர். இது வந்து உங்களுக்கு வந்து வித்தவுட் பேட்டரியிலையும் வேலை செய்யலாம், இல்லை ஆன் கிரிடாகவும் வேலை செய்யலாம். ஓகே. இது வந்து ஹைப்ரிட் இன்வெர்ட்டர், வித்தவுட் பேட்டரியிலே வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு ஆன் கிரிட் 10 கிலோவாட் 3 ஃபேஸ் 10 இயர் வாரண்டி. அதுக்கான சப்போர்ட்டிவான லித்தியம் பேட்டரி தான் இது. இது வந்து 5 இயர் வாரண்டி. ஓகே. ஸோ கம்பெனி கிளைம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 6000 சைக்கிள்ஸ். 6000 சைக்கிள்ஸுங்கிறது கிட்டத்தட்ட 12 வருஷம் வரும். நம்ம இந்தியன் கண்டிஷனுக்கு இல்லை சவுத் இந்தியன் கண்டிஷனுக்கு ஒரு 4000 சைக்கிள்ஸ் கிடைச்சா கூட 10 வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்கும் பேட்டரி. தேங்க்யூ. சார். ஈஸ்மேன் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாரும் வாங்க. தேங்க்யூ. ஹாய்ங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லூமினஸோட சோலார் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளேல வச்சுருக்கோம். ஸோ ஆன் கிரிட், ஆஃப் கிரிட் அண்ட் ஹைப்ரிட் எந்த சிஸ்டமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு 1 கிலோவாட்லேருந்து கிட்டத்தட்ட மெகாவாட் கணக்கு வரைக்குமே வந்து இங்கே உங்களுக்கு சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணித்தரோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 கிகாவாட்டுக்கு வந்து கெப்பாசிட்டி வரைக்குமே நம்மக்கிட்ட உடனே ஸ்டாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு மேட் இன் இந்தியா அந்த இதில் பார்க்கும்போது மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது கிரேட் ஏ சேல்ஸ் இருக்கும் உங்களுக்கு பேனல்ஸ் எல்லாமே. ஏன்னா நீங்கள் அதர் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேட் ஏ அந்த குவாலிட்டி இருக்காது, இதில் மெயினாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா லூமினஸ் வந்து ஒரு வெல் நோன் பிராண்ட். ஸோ இப்போ ஒரு 33 வருஷமாக இருக்கிற ஒரு பிராண்ட். ஸோ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி லாகின் பண்ணுறாங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து மீட் அவுட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக. இது வந்து ஆன் கிரிட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது யூஸ்வலாக வந்து டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் ரெண்டுத்துக்குமே பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப வந்து 10 கிலோவாட்லேருந்து 2 கிலோவாட் எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் சொல்லுவாங்க. இதில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து ஆன் கிரிட் ப்ளஸ் ஆஃப் கிரிட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பவர் கட் ஆனாலும் சரி, பவரே இல்லைனாலும் டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா மோஸ்ட்டாக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் கிரிட் போடணுன்னா நிறைய கரண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து கரண்ட்டே இல்லாத இடத்த கூட வந்து நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சிலே 20 கிலோவாட்டு 30 கிலோவாட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டி வர இன்வெர்ட்டர்ஸ் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய அந்த லிஃப்ட்டுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லித்தியம் பேட்டரிஸோடய வருது. ஸோ லித்தியம் நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பேட்டரி தான் கொடுப்போம். ஸோ இப்போது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் கெப்பாசிட்டி, 120 வோல்ட்டு 200 வோல்ட்டு 300 வோல்ட் அந்த மாதிரி போச்சுன்னா பேட்டரியோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த சைஸை வந்து கம்மி பண்ணணுன்னா தான் இந்த லித்தியம் பேட்டரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா இதே காஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு லித்தியம் பேட்டரிஸ் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா மெயின்டெனன்ஸ் சுத்தமாக இருக்காது. வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுக்குறோம். ஓகே சார். இது எல்லாமே என்னென்னா அந்த 310 இப்போ 10 கிலோவாட்டு அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே வச்சுருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம், ஜஸ்ட் ஒரு இதுதான். பட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. எல்லா இதுவுமே இருக்குது உங்களுக்கு. அதாவது 1 கிலோவாட் 3 கிலோவாட் 5 கிலோவாட் 10 கிலோவாட் எல்லா இதுலேயுமே இருக்கும். எல்லா இதுலேயுமே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து எனர்ஜி பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம 100 கிலோவாட்டு ஒரு 1 மெகாவாட் ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எனர்ஜி பிளாக் போட்டு கொடுத்துரும். இதனால் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ சின்ன பேட்டரிஸ் கூட இது இன்டெகிரேட் பண்ணி ஒரு இதுவாக செட்டப்பாக கொடுத்துரும். என்னென்னா உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து ரொம்ப கம்மியாயிடும். சார் நிறைய இடத்துல நான் பார்க்குறப்ப பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பட் இங்கே வந்து என்னென்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, தின்னாவும் இருக்குது. இதுக்கு அதாவது என்னென்னா பட் பேக்கப் ஃபுல்லாக இதில் வந்து கரெக்டாக இதாக கண்டிப்பாக இருக்குங்க. ஓகே. 1 மெகாவாட் வரைக்குமே உங்களுக்கு சப்ளை எடுத்துக்கிற அளவுக்கு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டாப் ஒன்ல 635 கொடுக்குறோம் வாட்ஸில். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேட் ஏ சேல்ஸ். ஓ, கிரேட் ஏ சேல்ஸ். சரி, மற்ற பிராண்டில் என்னென்னா உங்களுக்கு வாட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். பட் என்னென்னா கிரேட் ஏங்கிறது கிடையாது. சும்மா காம்படிஷனுக்காக வந்து ஏற்றி சொல்லுவாங்க. பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கிரேட் ஏ எந்த குவாலிட்டி வருதோ அது வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. செல் டீக்ரேடேஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 12வது வருஷம் 13வது வருஷத்துல தான் செல் டீக்ரேடேஷனே ஆகும். மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா 2வது வருஷமே உங்களுக்கு செல் டீக்ரேடேஷன் ஆகும். ஓகே. அதாவது என்ன பவர் சப்ளை வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும். இப்போ 630 வாட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி 630 வாட்ஸ் ஒரு பேனல் போடுறீங்க வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 600 ஆகும்.
ஓகே. பட் அந்த பேனல் நீங்கள் மற்ற பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 550 ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ டீக்ரேடேஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். கிரேட் ஏ செல்ஸுங்கிறது டீக்ரேடேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே. கிரேட் ஏ செல்ஸ் போகிறப்ப என்னென்னா நம்மளுக்கு லைஃபும் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் வாரண்டியும் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லைங்களா? நம்ம வாரண்டி வந்து 30 இயர்ஸ் கொடுக்குறோம். ஓகே. ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 12 இயர்ஸ் வரும். 12 இயர்ஸ் வரும். ஓகே. ரொம்ப நன்றி சார். சார் உங்கள் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தருண். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். RenewXல நம்ம வந்திருக்கிற ஸ்டால் நம்பர் B184 Credence சோலார் பேனல்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெடு. நம்ம இங்கேயும் போயிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே செல்ஃப் மேனுஃபேக்சரிங் சூன் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இனிமேல் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் பேனல் தான் பார்த்துட்ருக்கீங்க. வணக்கம் வியூவர்ஸ். அவர் கம்பெனி நேம் இஸ் Credence சோலார். நம்ம ஒரு குஜராத் பேஸ்ட் கம்பெனி. ராஜ்கோட்டில் நம்மளோட ஆஃபீஸஸ் இருக்குது. ப்ரொடக்ஷன் லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ராஜ்கோட்ஸ்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா 650 வாட் பீக் பேனல்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் அனதர் பார்த்திங்கன்னா இந்தியாஸ் ஹையஸ்ட் வாட் பீக் 730 வாட் பீக். நம்ம பேனல் தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வாட் பீக்கு 730 வாட் பீக். இதில் பார்த்திங்கன்னா G12 செல்ஸ் யூஸ் பண்ணோம். 210 into 210. இட் இஸ் த பிக்கஸ்ட் செல்ஸ் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் செல்ஸ். 12 பஸ் பாஸ் நம்ம பேனல்ஸோட ஒவ்வொரு செல்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ ஓவரால் ஹையர் எஃபிஷியன்சி 23.5% ஹையர் எஃபிஷியன்சி பேனல்ஸ் தான் நம்மளோட பேனல்ஸ். இந்த பேனல்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேனல்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்போர்ட்ஸ். ஃப்யூச்சரில் இந்த பேனல்ஸில் எந்த ஒரு ஸ்லாகிங் இஷ்யூஸும் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம 2 சப்போர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். 2 சப்போர்ட்ஸ் ஃபுல்லி அலுமினியம். இது ஓவரால் ஃபுல்லி அலுமினியம். எந்த ஒரு டிகிரேடும் எதுவுமே ஆகாது. ரஸ்ட் ஃப்ரீ மேடம், ரஸ்ட் ஃப்ரீ அண்டு வாட்டர் ஃப்ரீ. எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. அதே மாதிரி ஃப்ரேம்ஸும் பார்த்தீங்கன்னா டூயல் ஃப்ரேம்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா டூயல் ஃப்ரேம்ஸ் 2 ஃப்ரேம்ஸ் இருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.5 mm திக்னஸ் இருக்கும். ஸோ ஹெவி ஓவரால் கேஜிஸ் பார்த்தீங்கன்னா 9.5 கேஜிஸ் இருக்கும். ஸோ நம்ம பேனல்ஸ் ஹெவியாக இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராங் டூரபிலிட்டியாக இருக்கும். ஸோ நம்ம நல்ல ஒரு மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு கிரேடு அலுமினியம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 GW செல் லைன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கமிங் டிசம்பர்லேருந்து நம்ம 725 GW பேனல்ஸோட DCR பேனல்ஸ் நம்ம அவைலபிலிட்டி வந்துடும் மார்க்கெட்டில். ஆல் ஓவர் இந்தியா நம்மளோட வேர் ஹவுசஸ் அண்ட் ஸ்டாக் அவைலபிலிட்டி ரெடியூலாக இருக்குது. இன் தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை ரீஜன்லையுமே ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது. நாங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்கேல்ஸ் ஹையர் லெவல் கஸ்டமர்ஸ்க்கு நிறைய நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம நிறைய மெகாவாட்ஸ் சப்ளை பண்ணியிருக்கோம். எங்கள் கம்பெனியோட மெயின் ஸ்பெஷாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் அண்ட் டெக்னிக்கல் ஓரியன்ட் கம்பெனிஸ் ஒன்லி. எங்களோட கான்செப்ட் எல்லாமே டெக்னிக்கல் ஓரியன்டாக தான் எங்களோட சென்சர் இருக்கும். இது நீங்கள் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் போத் பண்ணுறீங்களா? ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். எல்லாமே ALM அப்ரூவல், BS அப்ரூவல். ஸோ இது நம்ம மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸோட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி AI. ஓகே. ஆட்டோமேட்டிக் செக்கிங் ஆல்சோ we are suffering. அட்வான்ஸ் ஃபெசிலிட்டி. இது ஓவரால் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி எல்லாமே இன்க்ளூடிங் ஒரு ஏரியாலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பஸ் லைன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா செல்ஸ் இன்க்ளூடிங் இந்த பஸ் பாஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட் லெவலில் பஸ் பாஸ் இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணி. ஸோ ஸ்டார்டிங் மோனோபர் டாப் கான் அண்ட் நவ் G12 டாப் கான் எல்லா லெவல்ஸ் ஆஃப் பேனல்ஸும் நம்மகிட்ட எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் 8124236901. கிருஷ்ணகுமாரோட நேம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாய் மேம், என் பேர் ராம் விகாஷ். நான் பேனாசோனிக்கில் சவுத் ஹெட்டாக இருக்கிறேன். சேல்ஸ் சோலார் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி EV சார்ஜருக்கு பேன் இண்டியா சேல்ஸ் பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன். நான் பேனாசோனிக்கில் நாங்கள் சோலார் BUவில் வரும். ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சோலார் மாடியூல்ஸ் இருக்குது, சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, சோலார் இன்வெர்ட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் EV சார்ஜஸ் இருக்குது, அப்புறம் சோலார் ரெசிடென்ஷியல் கிட்ஸ் இருக்குது. இதெல்லாமே சோலார் BUவில் வருது. மேடம் நாங்கள் 2 டைப்பில் ஒர்க் பண்ணுவோம். ஒன்று டேரெக்டாக பேனாசோனிக் கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம், இல்லை சேனல் பார்ட்னர் ஆகிற ஆப்ஷன் இருக்குது. இல்லை எனக்கு மினிமம் குவான்டிட்டியில் சின்ன பொருளில் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கூட எங்ககிட்ட சிஸ்டம் இன்டெகிரேட்டர்ஸ், சேனல் பார்ட்னர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கூட டேரெக்டாக வாங்கிக்கலாம். எங்ககிட்ட மேஜராக தான் சொன்ன மாதிரி ரெனபிள் எனர்ஜி. இப்போ எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெனபிள் எனர்ஜி ரிலேட்டட் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி மேஜராக சோலார் மாடியூல்ஸ், இன்வெர்ட்டர்ஸ், EV சார்ஜஸ் இதுதான் மேஜராக எல்லோரும் வாங்கிட்டு இருக்கிறது. இப்போ எங்ககிட்ட பேனாசோனிக்கில் மற்ற நிறைய ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெனபிள் எனர்ஜி ரிலேட்டட் டாபிக் பேசுகிறதுனால இந்த 5-6 ப்ராடக்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட EV சார்ஜர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ எல்லா
இடத்துலையும் வந்து பெட்ரோல் டீசல் பிரச்சனை எல்லா இடத்துலையும் போகிறதுனால எல்லாருமே இவி வெஹிக்கல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து நம்மக்கிட்ட இவி சார்ஜர் இருக்குது. இவி சார்ஜர் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஸ்லோ சார்ஜர், ஒன்று ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ நம்மக்கிட்ட ஸ்லோ சார்ஜர் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜர். அதாவது வீட்டுக்கும் போட்டுக்கலாம், கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுற மாதிரி எடுத்து பண்ணலாம் கூட அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ பிஸ்னஸ்னால் வந்து நம்ம இன்வெஸ்ட் போட்டு நம்ம காசு எடுக்கிற மாதிரி, அதாவது வந்து ஒரு கஸ்டமர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த காசு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நம்ம காசு எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் கூட, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பிளான். ஸோ அந்த பிளானில் கூட இது ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து இவி சார்ஜர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இன்வெர்ட்டர்ஸ் இருக்குது தனியாக. இதெல்லாமே வந்து சோலார் ரிலேட்டட் கனெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஸோ வி ஹேவ் இன்வெர்ட்டர்ஸ். அது பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட்லேருந்து 25 கிலோவாட் வரைக்கும் நம்மக்கிட்ட ரேஞ்ச் இருக்குது. பண்ணிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் கிலோவாட், அதாவது எந்த இடத்துக்கு போடுறோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ 25 கிலோவாட் இருக்குது. ஸோ இது 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட சோலார் மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ சோலார் மாடியூல்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று டிசிஆர்னு சொல்லுவாங்க, ஒன்று நான் டிசிஆர்னு சொல்லுவாங்க. டிசிஆர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட 600 வாட் பிக் இருக்குது, அப்புறம் 540 வாட் பிக் இருக்குது. அதே மாதிரி நான் டிசிஆரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட 620 இருக்குது, அப்புறம் 550 இருக்குது. 600 டிசிஆர்னா டிசிஆருக்கும் நான் டிசிஆருக்கு என்ன வித்தியாசம்னா வந்து டிசிஆர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சப்சிடி கேட்டகரியில், அதாவது வந்து நம்ம வீட்டுக்கு போடுறதுக்கு, அதாவது வந்து ஒரு 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு சப்சிடி அனுப்புவாங்கல்ல, அது வந்து டிசிஆர் கேட்டகரியில் வரும். நான் டிசிஆர்னால் அந்த சப்சிடி கேட்டகரியில் வராது. ஸோ இது வந்து அந்த 2 கேட்டகரியில் வருது. ஸோ இது வந்து சோலார் மாடியூல்ஸ் 2 இருக்கிறது. அப்புறம் புதுசாக வந்து நம்ம லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து டிசி கேபிள்ஸ் லான்ச் பண்ணிக்கோம். இந்த டிசி கேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு சோலார் பேனல் மாடியூல்ஸ்க்கு எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பேனாசோனிக் ஆங்கர்ன்ற பிராண்டில் வந்து வி ஆர் மேனுஃபேக்சரிங் அந்த சோலார் கேபிள் டிசி கேபிள்ஸை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து புது ஆட் ஆன் டு எங்கள் கேட்டகரி. ஸோ டிசி கேபிள்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது. மேடம் என்னோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என் பேர் ராம் விகாஸ். நான் நான் சவுத் பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்ம டீம் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஆந்திரா, தெலுங்கானா, அதே மாதிரி வந்து கர்நாடகா, கேரளாவில் சேல்ஸ் டீம் இருக்காங்க அங்கங்கே. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரூட் பண்ணி வரேன். என்னோட நம்பர் வந்து 9962456586. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. புறங்கூறி கடுஞ்சொல் பேசுபவனின் சுமையை தாங்குவது கூட தவறாகும். அது தர்மம் அல்ல. பெபிள்ஸ் தமிழ்.